விஜயண்ணா அவர் தாவைக்கா தலைவர் மக்கள் அவரை தமிழ்நாட்டு முதல்வராக அவருக்கு தேர்ந்தெடுக்காங்க. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக அவர் இன்னைக்கு பேசினாரா இல்ல தாவைக்கா தலைவராக பேசினாரு என்ற பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்க நிலையில இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு முதல்வராக அமர்ந்து கொண்டு அனைத்து வகையான ஆட்சி அதிகாரம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்க மேடையில பேசும்போது நீங்க அதே நேரேட்டிவ் என்ன நேரேட்டிவ்னா நீங்க ஆளுங்கட்சி ஆவறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன யுக்தி முறையை கண்டீங்களோ அதே நேரேட்டிவ் மக்களுக்காக சொல்றாரு. இப்ப பொறுப்பு அவர் கையில இருக்கு, மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்காங்க, அனைத்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு நான் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண போறேன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம கேட்கலாம். ஆனா திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும் அவர் முன்ன சிஎம் சார் சொன்னாரு, இப்ப ஸ்டாலின் சார் சொல்றாரு விஜயண்ணா. அவர் பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை புலம்பிட்டு இருக்காரு சொன்னாரு. விஜயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை, சுயமரியாதை கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடைகளை மக்களுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கனாலதான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் அப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதினா படிச்சா அந்த வரலாற்று தெரியாதனால அவர் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னொன்னு வேடிக்கையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போற பக்கம் அப்படியே சொல்லிட்டு போயிடாரு. என்ன நீங்க 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுக்குறோம் சொன்னீங்க, அதுக்குள்ள நீங்க உங்களோட எதிர்கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரோட்ல எப்படி அவதிப்பட்டு இருக்காங்க, எந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கண்ணா. இபி இஷ்யூ பத்தி சொன்னீங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நீங்க மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்ல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் நடைமுறைப்படுத்தணும் நீங்க டைலாக் கூட்டிங்க. ஆனா இன்னைக்கு பை மந்த்லி பில்லு தான், அதே 100 யூனிட் தான். 500 யூனிட் பை மந்த்லி தானா தான் பை மந்த்லி பில். 2 மாசத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தானா நீங்க கொடுக்கிற சலுகை இல்லைன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதியில வெப்ப தாங்காம ஒரு ஏசி இருக்கிற வீடுகள் தெரியும். ஒரு ஏசி போட்டாலே 500 யூனிட் தாண்டிடும். அப்புறம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்புறம் பெற மாதிரி பெறதான் உங்களோட மாற்றமான ஆட்சியான்னு நான் கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு வியப்பா இருந்தது என்ன, செல்வி அம்மையார் அவர்கள் தான் 100 யூனிட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 யூனிட்டோட தொடக்கம் எங்க தெரியுமா இருந்தது விஜயண்ணா? 1989 முத்தமிழின் கலைஞர் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசம் கொடுத்தாருல, அங்கிருந்து அர்ஜென்ட் ஆச்சு. எப்பெல்லாம் ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த திட்டங்கள் தொடக்கத்தை நடைமுறைப்படுத்தி அதை விரிவுபடுத்தி புதுமைப்படுத்ததான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க, புதுமைப்படுத்திருக்கீங்க இந்நாள் வரைக்கும் எல்லாமே தொடர்கிறது. என்ன தொடர்கிறது? மகளிர் உரிமை தொகை அறிக்கையா விட்டாருங்க தலைவர். நீங்க 6 மாசம் கழிச்சு அமைதியா இருக்கீங்க. ஏன் அறிக்கையா விட்டாருன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மகளிர் எல்லாமே பயங்கர கோபமானால தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஆரம்பித்த மகளிர் உரிமை திட்டம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல 1000 ரூபாய் நான் கொடுத்துறோம், அதுக்கப்புறம் நாங்க சரி பண்ணோம் நீங்க சொன்னீங்க. அது தொடரும் ஆயிடுச்சு. மக்கள் தேடிய மருத்துவம் திட்டம் தொடரும் சொல்லிட்டீங்க. காலை உணவு திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தாய்மானவ திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க தொடரும் 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 சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலோட சாதனைகளை தான் நீங்க தொடரும் 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 சொல்லிட்டீங்களே. அப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? 100 யூனிட் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்றது கொடுத்தா அது எது எங்கிருந்து தொடக்கம்னா 1980 முத்தமிழங்களுக்கு தொடக்கம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் யாரோட தொடக்கம்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்டம் நீங்க தொடக்கிறீங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். அப்ப நாங்க அந்த தொடக்கத்தை கேள்வி கேட்கிறோமே, அதுக்கு சொல்லும் முதல்வர் விஜயண்ணா. நீங்க சொன்னீங்க நான் அடுத்த நாள் அதிகாரம் எல்லா வகையான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள்லாம் தீர்ந்துடும். நீங்க கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலத்துல எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சந்திச்சிருக்கும் நிலையில இருக்கு. மக்கள் நீங்க சொன்னீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களே, ஒரு கொலை நடந்தாலும் 2 கொலை நடந்தாலும் தனியார் பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் நீங்க கேள்வி எழுப்பிட்டு இருந்தீங்களே. இப்ப அதே கேள்வி உங்க படி திரும்புறது. பூமராங் சொல்லுவோம். பூமராங்னா நீங்க விட்ட அன்பு திரும்பி உங்க நோக்கி வருது. அப்ப அவங்க அம்பு உங்க நோக்கி வரும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு டைம் கேட்கறீங்க. பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட
எதிர்கட்சி தலைவர் வந்து எங்களோட தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் எங்களோட இளைஞரணி செயலாளர் வந்து சட்டமன்றத்துல வந்து கேள்வி எழுப்பினார். நீங்க நல்லா சொன்னீங்க, அதாவது பாமர ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் எல்லாமே சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆமாமா, சட்டமன்ற நடவடிக்கை பார்க்கும்போது என்ன ஷாக் ஆனாங்கன்னா, என்ன எதிர்கட்சி தலைவர் இந்த போடுறாரு, நம்மளோட முதல்வர் நல்லா டயலாக் பேசுவாரு, அப்ப இந்த டயலாக்லாம் ஏன் அவர் வந்து முதல்வர் நாற்காலில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் ஏன் பதில் சொல்லாம அமைதி காத்தாருன்னு என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் கேட்கலங்க, விஜயண்ணா உங்களை வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே, ஊடகவியாளர்களை தர்க்க ரீதியாக, நியாய ரீதியாக, உரிமை ரீதியாக அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அளிக்காம நீங்க போயிட்டு இருக்கீங்களே, இந்த விஷயத்தை வந்து நீங்க பேசுறீங்க. குதிரை பேரம் என்ற விமர்சனத்தை வந்து தாங்கிக் கொள்ளாம நீங்க பெரிய அரசியல் மாம்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் நீங்க போய் பாத்தீங்க. அது ஏதோ தொடக்கம் போல பேசுறாங்க. பேருங்க அண்ணா 1967 ஆட்சி அமைத்த போது தந்தை பெரியாரை சந்தித்து நினைவில்லையா? பெருந்தலைவர் காமராஜர் சந்தித்து நினைவில்லையா? நம் தமிழ்நாட்டு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து அறிவுஜீவிகளும் அப்ப இருக்க அரசியல் கட்சி தலைவரும் ராஜாஜி உட்பட சந்தித்தது நினைவில்லையா? நீங்க சந்திச்சீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, குதிரை பேரத்தை ஈடுபடுத்தல. அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் மட்டும் சந்திச்சு வந்துட்டீங்க. இப்ப அந்த சோஃபா மாடல் வந்து சந்திச்சு இருக்குது. இப்ப வந்து அதிமுக வந்து அமைச்சர்கள் பொறுப்புல இருந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் தங்களோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்களா ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்களே, எதனால சேர்றாங்க, எப்படி சேர்றாங்க? அது வெளிப்படைமை தன்மையோட அது குதிரை பேரோட அரசியல் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, விவசாய கடன் அப்படின்னு அதுக்கு வந்து நீங்க விவசாயிகள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப போராட்ட காலத்தில் இந்த விவசாயம் பெருமக்கள் எல்லாரையும் நீங்க வந்து அதிகாரத்தை கொண்டு ஆணவத்தை கொண்டு நீங்க போலீஸ் வச்சு அப்புறப்படுத்திருக்கீங்க. ஏன் அப்படி அவங்க கோவப்பட்டாங்க, விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா, ஏன்னா உங்களோட தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவாக என்ன பண்றீங்கன்னா, எந்த வகையான கண்டிஷன் இல்லாம அனைத்து விவசாய கடனை ரத்துன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, சிறு குறு தொழிலாளிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அதோ நீங்க வந்து ஏக்கர் லிமிடேஷன்ஸ் கொடுக்கறீங்க. அப்ப விவசாய கடத்துக்கு நீங்க வந்து லிமிட் வைக்கிறீங்க. அப்ப அதை பிராக்ஷனேட் பண்றீங்க, டேப்லோ காலம் போடுறீங்க. அப்ப நீங்க வந்து 100 யூனிட் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்காட்டீங்கன்னா, முத்தமிழன் கலைஞர் 2006 விவசாய கடன் ரத்து எப்படி பண்ணிருக்காங்க, தயவு செய்து உங்க ரெக்கார்ட்ஸ் போய் பாருங்க, ரெக்கார்ட்ஸ் போய் படிங்க விஜயண்ணா. முத்தமிழன் கலைஞர் அரசாணை 2006 எப்படி 7000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணார், தயவு செய்து அந்த ஜியோ எடுத்து பாருங்க. ஏதாவது கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. விவசாய கடன் மட்டும் இல்ல, டிராக்டர் கடன் மட்டும் இல்ல, ஜெல் லோன் மட்டும் இல்ல. திராவிட மாடல் ஆட்சி அமைத்த பின் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 2021 அவரு விவசாய கடன்களுக்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வாங்கின ஜெல் லோனுக்கும் எப்படி ரத்து பண்ணாங்க, அந்த ஜியோ தயவு செய்து பாருங்கன்னா, உங்களோட அதிகாரிகளை கேட்டு அந்த ஜியோ படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாய கடன்கள் ரத்து பண்றதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நாங்க வந்து எப்போதும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களுக்கு உதவுறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம் விஜயண்ணா.